தமிழகத்தில் மின் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடத்தி வரும் ஆர்ப்பாட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மின்சாரத்தை தயாரிக்க போறாங்க, தயாரிப்பாங்களா? இல்ல. இன்னும் சொல்ல போனா 2014 இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 5700 மெகாவாட் மின்சாரம் தயாரிப்போம் என்று அப்ப அறிவிச்சாங்க. 2014 5700 மெகாவாட் அறிவிச்சு அது திறப்பு விழா நடந்தது. என்னென்னமோ நடந்தாங்க. எங்க பேப்பர் அதுல பாத்தீங்கன்னா எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் தலா 660 மெகாவாட் திறன் கொண்ட 2 மின் உலைகள். இது திட்டம் 2014 செப்டம்பர் 27ஆம் நாள் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மதிப்பு 7814 கோடி. இந்த திட்டம் 2021ஆம் ஆண்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கணும், ஆனா வரல. அடுத்தது 660 மெகாவாட் எண்ணூர் மின் திட்டம் 2014 ஜூலை 14ஆம் நாள் தொடங்கப்பட்டது. இது 6380 கோடி மதிப்பிலான திட்டம். இது 2022-23 பயன்பாட்டுக்கு வந்திருக்கணும், ஆனா வரல. அடுத்தது 6376 கோடி செலவில் 800 மெகாவாட் திறன் கொண்ட வடசென்னை சூப்பர் கிரிட்டிக்கல் தொழில்நுட்ப மின் திட்டம் 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இது 2019ஆம் ஆண்டிலே நடைமுறைக்கு வந்திருக்கணும், ஆனா 2024 மார்ச் மாதம் 7ஆம் தேதி இந்த திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். ஆனாலும் 1 மெகாவாட் கூட அந்த திட்டத்திலிருந்து இதுவரைக்கும் வரல. தொடங்கிட்டார், ஆனா வரல. அடுத்தது தலா 800 மெகாவாட் என 2 பிரிவுகள் கொண்ட 1500 மெகாவாட் திறன் கொண்ட உப்பூர் மின் திட்டம் 12778 கோடி மதிப்பில் 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டு இந்த திட்டம் நடைமுறையில் வந்திருக்கணும், ஆனால் வரல. அடுத்தது தலா 660 மெகாவாட் வீதம் 2 உலைகள் கொண்ட 1320 மெகாவாட் திறன் கொண்ட உடன்குடி மின் திட்டம் 10615 கோடி செலவில் 2017ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. இது 2022ஆம் ஆண்டிலே நடைமுறைக்கு வந்திருக்கணும், ஆனா வரல. இது திட்டமிட்டு தான் செஞ்சிருக்கிறாங்க, திட்டமிட்டு தான் நடக்குது. ஏன்னா அவன் அதிகமா கமிஷன் கொடுக்கிறான். வேற என்ன காரணம்? என்ன காரணம்? அவ்வளவுதான். இது ஏதோ திடீர்னு நடக்கல, காலகாலமா நடந்துதான் இருக்குது. ஆனா பாதிப்பு யாரு? மக்கள், பொதுமக்கள், பாமர மக்கள், அடித்தள மக்கள், ஏழை மக்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்கள்ல 85 விழுக்காடு தொழில் நிறுவனங்கள் யார் நடத்துறா தெரியுமா? சிறு குறு தொழில் முனைவோர்கள். 85 விழுக்காடு. அப்ப அவங்களுக்கு தான் பாதிப்பு. ஏற்கனவே இந்த கொரோனானால எவ்வளவு மூடிட்டாங்க, 50,000 சிறு குறு தொழிலாள மூடிட்டாங்க. தமிழகத்தில் மின் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடத்தி வரும் ஆர்ப்பாட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உரையாற்றினார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.